வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸசைஸ் 1.2ல செகண்ட் சம் பார்க்குறோம். a ஈக்குவல் டு வேல்யூ கொடுத்துட்டாங்க அண்ட் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன்ட் ஆஸ் ஈஸ் ஸ்கொயர் ஆஃப் ஆன் ஏ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட் ஆர் ஆஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ, ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஏ கிராஸ் ஏவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது இன்னொரு வேல்யூ என்னன்னு சொல்றாங்கன்னா, ஸ்கொயர் ஆஃப் ஆன் ஏ, ஏவோட வேல்யூ வந்து ஸ்கொயர் ஆயிருக்கும் இன்னொரு வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஏவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ எடுத்து எழுதுவோம். 1 2 3 4 5 6 அப்படியே எது வரப்போகுதுன்னா 45 வரப்போகுது. இப்ப அப்ப இன்னொரு வேல்யூ இருக்கு இல்லையா, இப்ப நம்ம இவங்க என்ன சொல்றாங்க, the relation is defined as அப்படின்னு சொல்றாங்களா, the relation is defined as is ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸ்கொயர் ஆஃப் ஆர் ஈக்குவல் ஸ்கொயர் ஆஃப் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க சார். அது வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி அதனோட வேல்யூ எழுதணும். 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 4, 2 2 சார் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 3 3 சார் 9, 4 4 சார் 16, 5 5 சார் 25, 6 6 சார் 36. இப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். நம்மளுக்கு ஒரு 6 டிஜிட் மட்டும் இருந்தால் போதும். இப்போ இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னும் போது, ஆர் ஈக்குவல் டு, இப்போ இதனுடைய ஏ கிராஸ் ஏ சப்செட் சொல்லிருக்காங்களா, அப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 1. அடுத்தது 2க்கு 2 கிராஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 4 கிடைக்குது. 3 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்குது 9, 4 ஸ்கொயர் பண்ணும்போது 16, 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25, 6 ஸ்கொயர் பண்ணும்போது 36. இதுதான் இப்போ ஆரோட இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை டொமைன் தனியாக ரேஞ்ச் தனியாக எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ டொமைன் ஆஃப் ஆர் ஈக்குவல், டொமைன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நம்பர் மட்டும், அதான் எக்ஸ் வேல்யூ மட்டும், 1 2 3 4 5 6. அடுத்தது ரேஞ்ச் ஆஃப் ஆர், ஆரோட வேல்யூவில் ரேஞ்சை மட்டும் எழுத போகிறோம். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நம்பர் 1 4 9 16 25 and 36. அவ்வளோதான் சார். புரியுதுங்களா? தேங்க்யூ.